பயத்தை வெளியே காட்டாத சஞ்சு. மாமா, சொல்லுப்பா. உன் அக்கௌண்ட்ல ஒரு 20,000 ரூபாய் இருக்குன்னா எனக்கு கொடுப்பியா? எடுத்துக்கோடா. ஏன்? உன் அக்கௌண்ட்ல ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னா எனக்கு கொடுப்பியா மாமா? எல்லாமே உனக்கு தான் தங்கம்மா, எடுத்துக்கோ. பயப்படாத சஞ்சு, சொல்லிடு. இதுதான் சான்ஸ். இதை விட்டா சொல்லவே முடியாது. அவ்வளவுதான், மாட்டின. இப்போ உன் அக்கௌண்ட்ல ஒரு 250 ரூபாய் இருக்குன்னா 250 ரூபாயா? ஏய், அக்கௌண்ட்ல இருந்து காசு எடுத்தியா? அதை வச்சுதான் இந்த மாசத்தையே ஓட்டணும். குர்ரி 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 குர்ரி. செலவு பண்றேன்னா ஆத்தி வேண்டாம். நீ பாட்டி என் மேல சாய, உன் முடி என் பட்டன்ல மாட்ட. என் பொண்டாட்டி இதை பார்த்துட்டு என்ன இவ்வளவு பெரிய நீளமான முடி யாருன்னு அவ கேட்க. அது சமாளிக்க முடியாம நான் திருன்னு நீக்க. அவ என்னை கூட்டிட்டு போய் பீரோ சங்கல வச்சு கும்முன்னு குத்த. இந்த பொழப்புக்கு நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்கறேன். ஆக மொத்தத்துல எனக்கு சோறுதான் முக்கியம். இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே. என்ன போனை அன்லாக் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான்? என்ன இவன் ஃபோனுக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்கு? யாரா இருக்கும்? ஒருவேளை ஏதாவது பொண்ணா இருக்குமோ? பொண்ணுங்க தான் இப்படி விடாம மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா எவ்வளோ ஒருத்தி தான் மெசேஜ் பண்றான். ஓபன் பண்ணி பார்த்தரலாமா? பார்த்துட்டோன்னா அவனுக்கும் எனக்கும் சண்டை வரும். என்னை எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவான். வாரம் சினிமா, மாசத்துக்கு 4 ட்ரெஸ்ஸு, அடிக்கடி ஹோட்டல் சாப்பாடு, அடிக்கடி பைக் ரைடு, தீபாவளிக்கு ஒரு பவுன், பொங்கலுக்கு ஒரு பவுன். இதெல்லாம் முக்கியமா? இல்ல இந்த போனுக்கு எவ மெசேஜ் பண்றாலோ அவ முக்கியமா? யோசி செஞ்சு, யோசி. இதுக்காக அவன் கிட்ட சண்டை போட்டா நம்மள நடுத்தெருவுல விட்டுட்டானா? நமக்கு சோறு முக்கியமா, சொரணம் முக்கியமா? சோறு தான் முக்கியம். அவனை வச்சுக்கலாம். நம்ம போயிட்டோம்னா அவன் பாட்டுக்கு ஜாலியா நிம்மதியா இருக்கும். அவன் நிம்மதியா இருக்க கூடாது. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. வாட்டர் ஃபால்ஸ் ஓபன் பண்ணிட்டியா? சாவடிக்காத என்ன. இரு, உங்க அப்பனுக்கு போன் பண்ணி உன் லட்சணத்தை சொல்றேன் நான். சொல்லுவாண்டி. ஹலோ மாமா, என்ன பொண்ணு வளர்த்து கட்டி கொடுத்துக்கிறீங்க? வீட்டுல ஒரு வேலை கூட ஒழுங்கா செய்ய மாட்டா, தெரியுமா? என்ன அப்படி சொல்றீங்க? சாம்பார் வைக்க சொன்ன மாமா, சிக்கன் போட்டு சாம்பார் வைக்கிறா. யாராவது சிக்கன் போட்டு சாம்பார் வைப்பாங்களா? சொல்லுங்க. உங்க ஊர்ல அப்படிதான் பண்ணுவீங்களா? இப்பமா பண்றா. சரி விடுங்க. ரசம் வைக்க சொன்னேன். சக்கரை போட்டு ரசம் வைப்பாங்களா மாமா? சக்கரை போட்டு ரசம் வைக்கிறா மாமா. இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? மாப்பிள்ள அப்படி இல்லை மாப்பிள்ள. அதை கூட விடுங்க மாமா. டீ போட்டு பக்கத்து வீட்டுல கொடுத்துருப்பா போல. டீயை குடிச்சவங்க அருவா எடுத்து வெட்ட வராங்க, தெரியுமா? கொஞ்ச நேரத்துல போய் சேர்ந்திருப்பேன். இப்பமா பண்றா. இது மட்டுமா மாமா, துவைச்ச துணி ஆபீஸுக்கு போட்டு போனா 1 வாரமா துவைக்கலையான்னு கேக்குறான். அந்த லட்சணத்துல உங்க பொண்ணு துவைக்கிறா, தெரியுமா? ஒழுங்கா கூட அலசி போட மாட்டா. என்னதான் வளர்த்து வச்சிருக்கீங்க தெரியல எனக்கு. சாவடிக்கிற மாமா என்ன. என்னமா அப்படி சொல்றீங்க? இதுல மன்னிக்கவே முடியாத ஒரு விஷயம் இருக்கு மாமா. வீடு கூட்ட சொன்னேன், சரியா? குடிச்ச சொம்பு தரையிலே தான் கிடக்குது. அந்த சொம்பை மட்டும் விட்டுட்டு சுத்தி 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 பெருக்கிட்டு போறான். அந்த அளவுக்கு சோம்பேறியா பெத்து வச்சுக்கிறீங்க. அதுவும் ஏன் தலையில கட்டி வச்சிட்டீங்க. இப்பமா பண்றா. என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா? சொல்லுங்க மாப்பிள்ள, ஏன் இப்படி பேசுறீங்க? என்னால முடியல மாமா, முடியல. இவ்வளவு நான் ரிட்டர்ன் போட்டுறேன். எவ்வளவுன்னு மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணும் சொல்லுங்க, நான் இப்பவே அனுப்பி விடுறேன், சரியா? என்னால இவ கூட வாழ முடியாது மாமா. நீங்களே வச்சுக்கோங்க, உங்க பொருளை நீங்களே வச்சுக்கோங்க. சொல்லுங்க மாமா. ஃபீல் பண்ணாதீங்க மாப்பிள்ள, நீங்களே சொல்லுங்க. மாப்பிள்ள, உங்களுக்கு முன்னாடி எவ்வளவோ மாப்பிள்ளையை பார்த்துட்டு கடைசியா கட்டினா உங்களை தான் கட்டுவான்னு நின்னா. இதுதான் சாக்குன்னு இந்த வீடு தவிர எல்லாத்தையும் அவளுக்கு வரதட்சணையா எழுதி உங்க தலையில கட்டிட்டேன். இப்போ இந்த வீடு மட்டும்தான் இருக்கு மாப்பிள்ள. இந்த வீடு கூட உங்களுக்கு எழுதி வச்சிட மாப்பிள்ள. ஆனா அவளை மட்டும் திருப்பி அனுப்பிடாதீங்க. அப்ப நானாதான் வந்து சிக்கிருக்கேனா? எனக்கு இந்த வீடு இல்லைனாலும் பரவாயில்ல. நான் பஸ் ஸ்டாண்டு வரதுலயோ இல்ல பிரிட்ஜு கடியிலையோ குடிசை போட்டு வாழ்ந்துக்கிறேன். ஆனா அவளை மட்டும் திருப்பி அனுப்பிடாதீங்க மாப்பிள்ள. சோ சேட். அந்த ப்ராப்பர்ட்டி நான் ரிட்டர்னபிள் மாப்பிள்ள. ஆளை விடுங்க மாப்பிள்ள, வச்சிடுறேன். ஹலோ மாமா 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 மாமா. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. பெத்த அப்பனே இப்படி வளர்றானா? இப்ப எவ்வளோ பெரிய ராங்கியா இருக்கா.
மாட்டினடா சரணே. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.